2ஆம் சந்திரகுப்தரை பற்றி பார்க்க போகிறோம். 11th புக்கில் இருக்குது. இவர் மிக திறமையான அரசர். இவர் 40 ஆண்டுகள் ஆட்சி புரிந்தார். இவர் வந்து வாரிசுரிமை போராடி பண்ணி தான் இவர் ஆட்சிக்கு வந்தார். இவர் சகோதரனான ராமகுப்தரிடம் போராடி ஆட்சிக்கு வந்திருக்காரு. ஏன்னா அப்போ வாரிசுரிமை போர் நடக்கும் அனந்தம்பிக்குள்ளே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விக்ரமாதித்யன் என்று அழைக்கப்பட்டார். பாடல் புத்தகத்தை தலைநகரமாக கொண்டு ஆட்சி புரிந்தார். வந்து அவரது தனது அரசின் எல்லைகள்லாம் பார்த்திங்கன்னா போர்கள், திருமண உறவுகள் இதன் மூலம் தான் விரிவுபடுத்தினார் 2ஆம் சந்திரகுப்தர். இவர் வந்து தன் மகள் பிரபாவதியை வந்து வாகட இளவரசருக்கு திருமணம் செய்து கொடுத்தாரு. வாகட இளவரசர் யாருன்னா தக்கன பகுதியை ஆண்ட இளவரசர். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேற்கு இந்திய அரசுகள் மீது படையெடுப்பு பண்ணார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேற்கு மலபம், குஜராத்து அந்த பகுதியில் ஆட்சி செய்த சாக அரசுகளை வந்து இந்த படையெடுப்பு மூலம் 2ஆம் சந்திரகுப்தர் வென்றிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து ரோமானிய பேரரசிடம் வந்து வணிகம் மேற்கொண்டார். இதன் மூலம் வந்து இவரோட அரசின் வளம் வந்து பெருகியது. அதுக்கப்புறம் வந்து ஹூனர், கம்போஜகர், கிராதர் போன்ற அந்த வடநாட்டு அரசுகளை வென்றிருக்கார். இவர் வந்து வெற்றி வீரராக மட்டுமன்றி சிறந்த நிர்வாகி. இவர் 2ஆம் சந்திரகுப்தர். நாணயங்களை பார்த்திங்கன்னா விக்ரமன், தேவகுப்தன், தேவராஜன், சிம்ஹ விக்ரமன், விக்ரமாதித்யன் அந்த பேர்கள்லாம் இவர் இந்த நாணயங்கள் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க சகாரின்னு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கலை, இலக்கியம், அறிவியல் இந்த துறைகளில் சிறந்து விளங்கிய நவரத்தினங்கள் என்று அழைக்கப்பட்ட 9 அறிஞர்களை இவரது அவையில் வந்து வச்சுக்கிட்டாரு. அதில் பார்த்திங்கன்னா மாபெரும் சமஸ்கிருத கவிஞர் வச்சுக்கிட்டாரு காளிதாசர், சமஸ்கிருத புலவர் ஹரிசனர், அப்புறம் அமரசிம்மர், மருத்துவ தன்வந்திரி இவங்கெல்லாம் வச்சுக்கிட்டாரு. இதில் பார்த்திங்கன்னா இவரது ஆட்சி காலம் தான் பௌத்த அறிஞர் வந்து பாக்யான் வந்து வந்திருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளி நாணயங்களை வந்து வெளியிட்ட முதல் குப்த அரசர் இவர் தான் 2ஆம் சந்திரகுப்தர். அப்புறம் 2ஆம் சந்திரகுப்தருக்கு அப்புறம் வந்து இது பையன் வந்து முதலாம் குமரகுப்தா வந்திருப்பார். அவர் வந்து பார்த்திங்கன்னா 455 வருஷம் அந்த வரை ஆட்சி செய்தார் முதலாம் குமரகுப்தா. இவர் வந்து தான் நாலந்தா பல்கலைக்கழகத்தை வந்து தோற்றுவித்தார். இவர் வந்து சக்கராத்தியா சொல்லிட்டு அழைக்கிறாங்க. குப்த வம்சத்தின் கடைசி பேரரசர் தான் ஸ்கந்தகுப்தர். இவர் வந்து பார்த்திங்கன்னா யாருன்னா முதலாம் குமாரகுப்தரோட பையன் தான் ஸ்கந்தகுப்தர். இவர் வந்து ஹூனர் படையெடுப்பு தடுத்தார். அதுக்காக பார்த்திங்கன்னா ஹூனர் வந்து மீண்டும் படையெடுத்தாங்க. அதனால் அரசு கருவூலம் காலி